நயன்தாரா மேமோட வெட்டிங் வீடியோ சம்பந்தமா ஒரு நிறுவனம் வந்துட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சு சார்? நீதிபதியே சொல்லிட்டார். பொதுவா எல்லா நடிகர்களும் ஒரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போவாங்க. ஸோ அஜித் சார் இப்போ கோவிலுக்கு போயிருக்காருன்னா அவரோட படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போதா சார்? இப்போ நான் கேள்விப்பட்ட தகவல் படி அஜித்துடைய ஷூட்டிங்கே சார் லாஸ்ட் சினிமா திஸ் வீக்ல ரஜினிகாந்த் சார் நடிக்க போற படத்தை சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ண போறாரு அண்ட் ராஜ்கமல் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னொரு சைடு வந்துட்டு ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல் சார் நடிக்க போற படத்துக்கு சுந்தர் சி சார் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு வருது. ரெண்டுத்துல எதுதான் சொல்லுங்க? ஹரிஷ் கல்யாணம் பற்றி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சினிமா விமர்சனத்துக்காக ஒரு லைவ் நடத்தினோம் போன வெள்ளிக்கிழமை. வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு நடப்பு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய பொதுக்குழு சென்னையில் நடைபெற்றது. பல நல்ல முடிவுகள் எடுத்திருக்காங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்னெல்லாம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களோ அந்த முடிவுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த முடிவுகளை அமுல்படுத்தினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் பலரது எதிர்பார்ப்பாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம், கியூபில் ஒரு படத்தை திரையிடும்போது வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ அப்படின்னு ஒரு காஸ்ட்டு தயாரிப்பாளர்கிட்டேருந்து வாங்குவாங்க. இந்த ஃபீ இருக்க இது தமிழ் படங்களுக்கு தான் வாங்குறாங்களே தவிர ஆங்கில படங்களுக்கு வாங்குறதில்ல. எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸு? தமிழ் படங்களுக்கு இது எடுத்துணும் அப்படின்னு ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சுட்ருக்காங்க. அது நடந்ததாக தெரியல. இப்போ அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. ரொம்ப அருமையான தீர்மானம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தீர்மானம் என்னென்னா, இந்த திரையரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட்டுகள் விற்பனையில் டிரான்ஸ்பரன்சி இல்லை. அது இருந்ததுன்னா நடிகர்லாம் ஷேரிங்க்கு கூட வருவாங்க. எவ்வளோ வசூல் பண்ணுதுன்னே உங்களுக்கு தெரியல. எல்லா தேட்டரும் கம்ப்யூட்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே தவிர கம்ப்யூட்டர் ஆனதாக தெரியல. எந்தெந்த தேட்டரில் என்ன வசூல் ஆகுது, ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி 3 நாள் என்ன வசூல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எல்லாருக்கும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். அது மாதிரி வரல அப்படின்றது நிறைய பேருடைய குறையாக இருந்தது. இப்போ அதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வரை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் தயாரிப்பாளர்கள், இன்னொரு பக்கம் விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்றைக்கி மார்னிங் 11 மணிக்கு ஒரு தேட்டரில் ஒரு மார்னிங் ஷோ நடக்குதுன்னா எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு துல்லியமான விவரம் 12 மணிக்கே தெரிஞ்சிடும். மதியம் மேட்னி 3 மணி ஷோக்கு எவ்வளோ பேர் படம் பார்க்குறாங்கன்றதை 3:30 மணிக்கு தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டில் எல்லா தகவலும் வந்துடும். தகவல் வந்ததுன்னா ஒரு படம் என்ன வசூல் ஆகுது. இப்போ சொல்கிறாங்கல்ல 100 கோடி வசூல் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இல்லை இந்த படம் 50 கோடி தான் வசூல் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. இது மாதிரி பிரச்சனைலாம் தீர்ந்து உண்மையான வசூல் வரும் தெரியும். இது ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கை. அநேகமாக அதை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு தயாரிப்பாளருக்கு பயனளிக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, புக் மை ஷோ டிக்கெட். இந்த புக் மை ஷோவில் ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா 40 ரூபா வாங்குகிறாங்க. இந்த 30 ரூபாவில் எந்த படத்தை பார்க்குறதுக்காக ரசிகன் வரானோ அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு 10 காசாவது போகுதான்னா இல்லை. இந்த டிக்கெட் விற்கிறாங்கல்ல அவங்களுக்கு காசு போகுது. திரையரங்கில் இந்த படத்தை போடுறாங்கல்ல அவங்களுக்கு போகுது. படத்தை எடுக்கிறவங்க, அந்த படத்தை விநியோகம் பண்ணுறவங்க அவங்களுக்கு காசு வர வேணாமா? அது இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ அதில் ஒரு ஷேர் வேணும். அந்த புக் மை ஷோவில் டிக்கெட் விற்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் திரையரங்கு உரிமையாளர், இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் புக் மை ஷோ, இப்படி அதை பகிர்ந்துக்கணுமே தவிர நீங்கள் 2 பேருமே பகிர்ந்துக்கிறது சரியில்லை அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே ஒரு நல்ல ஆரோக்கியமான தீர்மானமாக பார்க்குறேன். இதெல்லாம் அமுலுக்கு வந்ததுன்னா நிச்சயமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பெருசாக ஒரு நன்மை பயக்கின்ற ஒன்றாக அமையும். இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக அஜித் சார் கேரளாவில் இருக்க கோவில் போன ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பொதுவாக எல்லா நடிகர்களும் ஒரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போவாங்க. ஸோ அஜித் சார் இப்போ கோவிலுக்கு போயிருக்காருன்னா அவரோட படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போதா சார்? அஜித் சாரோட படம் அடுத்த மாதம், நவம்பர் மாதம் 1ஆம் தேதி ஷூட்டிங் போகிறாரு அப்படின்னா இப்போ கோயிலுக்கு போயிருந்தால் சரி. இப்போ நான் கேள்விப்பட்ட தகவல் படி அஜித்துடைய ஷூட்டிங்கே ஜனவரியில் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்றாங்க. அது வரைக்கும் ரேஸ் தான். அதுக்கு முன்னாடி அஜித்தை பற்றி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாத்தையும் உனக்கு சொல்கிறேன். இப்போ 80 நடிகர்களுடைய மீட்டிங் ஒன்று நடந்தது. அந்த மீட்டிங்கை பற்றி பல ஃபோட்டோஸு, வீடியோ எல்லாமே எல்லா வலைதளங்களையும் வந்தது. இது மாதிரி வெளியில் தெரியாமல் ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அஜித். அவர் வீட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது.
ஏறக்குறைய 150 பேர் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தா எல்லாருமே பெரிய 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 பிக் ஷாட்ஸு, பிஸ்னஸ் ஷாட்ஸ். எதுக்காக அந்த மீட்டிங் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். படங்களில் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு, இன்னும் சரியாக சொல்லணும்னா படங்களை தாண்டி அதிகமான அளவுக்கு இப்போ அஜித் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னா அது ரேஸ். பரவாயில்ல, கரெக்டாக சொல்லிட்டேன். அதனால் இந்த ரேஸ் இருக்க அது வந்து வெளியில் பார்க்குறதுக்கு சர்வசாதாரணமாக தெரியும். ஆனால் ரேஸுக்கு செலவாகிற தொகை இருக்க அது பல கோடிகள். அதனால் இப்போ அந்த ரேஸுக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் தர்றாரு அஜித். அதுக்காக தான் இந்த மீட்டிங்கு ஒரு 150 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி இவ்வளோ செலவாகுது, உங்களால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த மீட்டிங் வந்தவங்க ஏறக்குறைய ஒரு 15-20 பேர் ஸ்பான்சர் பண்ண அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நிஜமாகவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். அடுத்து அஜித்துடைய படத்துக்கு வரும். அஜித்துடைய படப்பிடிப்புன்றது இப்போ நடக்க போகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் தான் தொடங்க போகுது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஆதிக் ரவிச்சந்திரனை தொடர்ந்து அடுத்து வந்து அஜித்தை யார் டைரக்ட் பண்ண போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததில்ல, அந்த கேள்விக்கு ஏறக்குறைய ஒரு விடை கிடச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஃப்ஐஆர் அப்படின்னு ஒரு படத்தை வந்து மனு ஆனந்த் இயக்கியிருந்தார். விஷ்ணு விஷால் நடித்த அந்த படம் பெரிய ஹிட்டு. அந்த படத்தை தொடர்ந்து இப்போ மிஸ்டர் எக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை அவர் மனு ஆனந்த் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் ஆர்யா, சரத்குமார், கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர் இவங்களாம் நடிக்கிறாங்க. அந்த படத்துடைய படப்பிடிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த மனு ஆனந்த் அஜித்துக்கு ஒரு கதை சொல்லியிருக்கார். அந்த கதை அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்டர் எக்ஸ் படம் இருக்குல்ல, அந்த படத்துலேயும் ஒரு போர்ஷன் வந்து அஜித்து காட்டியிருக்காரு. அந்த படத்தை அவர் எடுத்திருந்த விதம் அஜித்துக்கு ரொம்ப பிடிக்கவே அடுத்து வந்து தன்னுடைய படத்தை இயக்கின்ற வாய்ப்பை அவருக்கு தரப்போகிறார் அப்படின்னு வெளியில் பரவலாக செய்தி இருக்குது. அந்த படத்தில் நயன்தாரா நடிக்கக்கூடும் அப்படின்னு இன்னொரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. நயன்தாரா மேமை பற்றி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார். நயன்தாரா மேமோட வெட்டிங் வீடியோ சம்மந்தமாக ஒரு நிறுவனம் வந்துட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் என்ன ஆச்சு சார்? அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய முடிவடைகின்ற கட்டத்தில் தான் இருக்குது. நீதிபதியே சொல்லிட்டா நீங்கள் 2 பேரும் சமரசமாக பேசி முடிவெடுத்துருங்க அப்படின்ட்டு. இப்போ ஓரளவுக்கு அதுக்கு வந்து காம்பன்சேஷன் தொகை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க நயன்தாரா. அநேகமாக ஒரு 25 லட்ச ரூபாவில் அது முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதையே இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போகாமல் ஆரம்பத்திலேயே அந்த நிறுவனத்திட்ட அவங்க பேசியிருந்தாங்கன்னா அதிகபட்சமாக 5 லட்ச ரூபாவில் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இன்றைக்கி இவ்வளோ காலம், இந்த கால விரயம், இந்த பக்கம் வக்கீல் ஃபீஸு, அந்த பக்கம் வக்கீல் ஃபீஸு, நீதிபதியுடைய டைம் வேஸ்ட்டு, இத்தனையும் தாண்டி இன்றைக்கி வந்து 25 லட்ச ரூபா செட்டில் ஆகிருக்கு. பல பெரியவங்க முன்னாடியே சொல்லுவாங்க, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுறது பெட்டர்னு. இந்த சண்டைக்காரன் காலையும் முதல்ல விழுந்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை எங்கேயோ சால்வ் ஆகிருக்கும். சார், எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு சார். லோகேஷ் கனகராஜ் சாரோட ஃப்ரெண்ட் ரத்னகுமார் சார் இதுக்கு முன்னாடி ஆடை, மெய்யாதமான்னு சொல்லிட்டு படங்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு அவர் இந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, அந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருக்காரு, இந்த படம் அந்த படம் சொல்லிட்டு நிறைய நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனால் இப்போது ஷூட்டிங் போயிட்டுருக்கு ரொம்ப ரகசியமாக சார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டருக்கு பேக் சைடில். அண்ட் இந்த படத்தில் யார் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா XXL ரெட்ரோ படத்தில் வில்லனாக நடித்த வித்து சார் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார் சார். யார் ஹீரோ நடிக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்காக ட்ரெயின் ஆகிட்டுருக்க 2-3 பேரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். உதயநிதியுடைய மகனான இன்ப நீதி சினிமா நடிக்க வரப்போகிறார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரிஞ்ச செய்தி. அவர் இப்போ பாண்டிச்சேரியில் தான் நடிப்பு பயிற்சி பள்ளியில் தீவிரமாக வந்து நடிப்பை கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த பாண்டிச்சேரி நடிப்பு பயிற்சி பள்ளியில் இன்னும் 2 பிரபலங்களுடைய மகன்களும் நடிப்பு பயிற்சி பெற்றுட்ருக்காங்க. யாருன்னா, ஒன்று ஏஆர் முருகதாஸ் பையன், அடுத்தது ஆரி ஜெயராஜ் பையன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ ஹீரோக்கள் பஞ்சம் அப்படின்றது நிறைய இருக்குது. எவ்வளோ கதாநாயகர்கள் வந்தாலும் தமிழ் சினிமாவில் தாங்கும். இந்த 3 பேரும் வரட்டும், வாழ்த்தி வரவேற்போம். கண்டிப்பாக சார். அப்புறம் தலைவன் தலைவி படத்தை உருவாக்கிய விஜய் சேதுபதி, பாண்டியராஜ் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் மீண்டும் பணியாற்ற போகிறாங்க அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த படத்தை தயாரிக்கின்ற வாய்ப்பை தமிழ்குமரனுக்கு தரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இது வரைக்குமே இருக்குது. ஆனால் தமிழ்குமரனை பொறுத்த வரைக்கும் அவர் லைக்கா நிறுவனத்தோட பணியாற்றிவர் இல்லையா, அதனால் இந்த படத்தை லைக்கா நிறுவனம் தயாரிக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. ஆக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகுன்ற சூழ்நிலை இப்போ இருக்குது. அப்படி ஒருவேளை தாமதமாச்சுன்னா அதுக்கு நடுவில் ஒரு படத்தை பண்ணலாம் அப்படின்ற முடிவில் இருக்கார் பாண்டியராஜ். அது ஒரு த்ரில்லர். அதில் யார் கதாநாயகன் நடிக்க போகிறான்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹரிஷ் கல்யாண் தான் அதில் கதாநாயகன் நடிக்க போகிறதா வெளில பேச்சு இருக்குது. ஹரிஷ் கல்யாணை பற்றி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சினிமா விமர்சனத்துக்காக ஒரு லைவ் நடத்தினோம் போன வெள்ளிக்கிழமை. அப்போ அந்த விமர்சன நிகழ்ச்சியில் பேச வந்த பல பேர் இந்த டீசல் படத்தை பார்த்துருந்தாங்க. பார்க்க அவங்க போனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஹரிஷ் கல்யாண் தான். ஹரிஷ் கல்யாண்ட்டு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ரசிகல் மத்தியில் இருக்குது. அவரும் நல்ல நல்ல படங்கள்லாம் தேர்ந்தெடுத்து கொடுக்குறவர் தான். பாண்டியராஜை பொறுத்த வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறோன்னா கதை கூட நான் கேட்க மாட்டேன், வந்து நடிக்க தயாரித்தார். ஏன்னா அவர் எப்படி கதை பண்ணுவார் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹரிஷ் கல்யாண் சொன்னதாக கூட சொல்கிறாங்க. அதனால்
பாண்டியராஜ் அடுத்த வருஷம் 2 படத்தை டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் லாஸ்ட் சினிமா திஸ் வீக்கில் ரஜினிகாந்த் சார் நடிக்க போகிற படத்தை சுந்தர் சி சார் டைரக்ட் பண்ண போகிறாரு அண்ட் ராஜ்கமல் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்னொரு சைடு வந்துட்டு ரஜினிகாந்த் சார் அண்ட் கமல் சார் நடிக்க போகிற படத்துக்கு சுந்தர் சி சார் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு வருது. இது ரெண்டுத்தில் எதுதான் சார் உண்மை? கமல் தயாரிப்பில் ரஜினி ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு, அது சுந்தர் சி டைரக்ட் பண்ணுறாரு, அதுதான் உண்மை. இதை தொடர்ந்து பல பத்திரிகைகள் எப்படி செய்தி வந்துக்கிட்டு இருக்குன்னா, நீ சொன்ன மாதிரி தான் ரஜினி கமல் 2 பேரும் அதில் நடிக்க போகிறாங்க, அதுக்கான கதையை தான் சுந்தர் சி எழுதிட்டுருக்கார் அப்படின்னு தான் செய்தியில் வந்துட்டுருக்கு. நான் சுந்தர்கிட்டே கேட்டேன், 2 பேரும் கதை பண்ணியிருக்கீங்களா இல்லை ரஜினிக்கு மட்டும் கதை பண்ணியிருக்கீங்களான்னு. இல்லை சார், நான் ரஜினிக்கு சொன்ன கதை வந்து அவர் நடிக்கிற கதை தான் அப்படின்னாரு. நான் என்ன நினச்சேன்னா, இந்த படத்தில் நடிக்கிறதுனால, இப்போ கமல்ஹாசன் தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கிறதா இருந்தார் ரஜினி, இந்த படம் நடிக்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படம் இருக்குது, அது இப்போதைக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்படி ஒரு படத்தில் நடித்தா கூட கொஞ்சம் காலம் தள்ளி அந்த படத்தில் நடிப்பார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நான் நினச்சதுக்கு நேர் மாறாக எல்லா விஷயமும் இப்போ நடந்துகிட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் நீங்களாக ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படத்தையும் கமல் தயாரிக்க போகிறாரு. அந்த படத்துக்கான டைரக்டர் இன்னொரு 2-3 நாட்களில் முடிவாகும். இன்னும் சரியாக சொல்லணுன்னா, நேற்று மாலை ரஜினி கமல் 2 பேருமே அதை பற்றி சந்தித்து பேசியிருக்காங்க. அதனால் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தர் சி டைரக்ட் பண்ணுற படத்தினுடைய படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் இறுதியில் இல்லை மார்ச் மாதம் தொடங்க இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அதுக்குள்ளே அந்த படத்தை முடிச்ச ஐடியா இருக்கார் அவர். அடுத்து ஜூலை மாதத்தில் ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பமாக இருக்குது. ஆக 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரஜினியினுடைய முழு காட்சி கமல்ஹாசனுக்கு தான். ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.